இந்த பிரச்சனை இலவச வகுப்புல வந்து நம்ம பார்க்க போற நிலை வந்து 5. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தது வந்து சோழியை வந்து எப்படி சுத்தி செய்வது, அடுத்து வந்து சோழிக்கு எப்படி பிரணா பிரதிஷ்டை செய்வது அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், பகுதி 5. நானா ருத்ரகாளி மதுரையில இருந்து இந்த சோழிகளை வந்து முதல் வந்து இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணணும். மர பாக்ஸா இருக்கணும். அப்படி இல்லாட்டி நீ அந்த காலத்துல பார்த்துருப்பீங்க, துணிப்பையில சோழி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி துணிப்பை ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்க, வெல்வெட்டில் ஒரு துணிப்பை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த துணிப்பையில் வந்து இந்த சொடிகளை வந்து உள்ளே வைக்கணும். வச்சு நீங்கள் வந்து பைரவர் விக்கிரகத்துக்கு முன்னாடியோ அல்லது உங்கள் வீட்டில் பைரவர் படத்துக்கு முன்னாடியோ இந்த சோழியை வந்து அந்த பையவோ அந்த பெட்டியவோ வச்சிடணும். வச்சு தான் நீங்கள் தினமும் வந்து அதுக்கான முறையாக வந்து பூஜை பண்ணணும். பத்தி சூடம் சம்பிராணி இதெல்லாம் காமிச்சிட்டு நீங்கள் வந்து பைரவரோட உங்களுக்கு பிரணாபிரதேச மந்திரம் கொடுத்தோம்னா அந்த மந்திரத்தை வந்து ஒரு 54 முறை 48 முறை இப்படி உருவேற்றணும். தினம் உருவேற்றினாதான் அது உங்களுக்கு நிரந்தரமாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு அதுக்கு உயர் ஜீவ ஆற்றல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அதுக்கு நாளாக அப்படி 21 குறைச்சிக்கலாம். சரிங்களா, எந்த அளவுக்கு மந்திர அந்த வல்லமை அதுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை பார்த்துக்கலாம். எப்பயுமே இந்த பூஜை ஆரம்பிக்கிறப்ப முடிச்சுட்டு தொட்டு கும்பிட்டு தான் நீங்கள் யாருக்குனாலும் பிரசனம் பார்க்கறதுக்காக நீங்கள் வந்து அதை கையில் எடுக்கணும். சரிங்களா, அடுத்து வந்து இதன் பிறகு நீங்கள் பிரசனம் பார்க்கும்போது உங்களை உள்ளுணர்வும் சோழியில் விழப்போகும் முறையும் காலபைரவர் அனுகிரகத்தால் கேட்கும் கேள்விகள் அணுகளவும் பிசுங்காமல் துல்லியமாக பலன்கள் உங்களுக்கு கூறும். நீங்கள் அமரும் விதம் சோழியின் தன் கையாளும் முறையும் தெரிந்து இருக்க வேணும். சரிங்களா, சோழி எப்படி கையாளுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முதல்ல. சரிங்களா, இதுக்கு பேர் வந்து கூர்மை முத்திரைன்னு சொல்லுவாங்க. கூர்ம முத்திரை. கூர்ம முத்திரைனா இப்படி வச்சு சோழியை உள்ள கைக்குள்ள வச்சு இப்படி வச்சு நம்ம வந்து மந்திர உச்சாரணம் பண்ணிட்டு இப்படி ஊதணும். இல்லை இப்படி வச்சு கூட ஊதணும். இந்த கூர்ம முத்திரையை நீங்க வந்து பயன்படுத்தும். இதுதான் இந்த பூஜை முறையோட விஷயமே. சரிங்களா, அடுத்து நீங்க செய்ய வேண்டியது, யார் வராங்க அவங்க பிரசனம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட கேள்வி என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவங்க உட்கார வைக்கிற விதங்கள் இருக்கு. நீங்க எப்படி உட்காரணும், அவங்க எப்படி உட்காரணுங்கிற விதிமுறைகள் இருக்கு. நான் அதை வந்து அடுத்த பகுதியில் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நன்றி, வணக்கம்.